வணக்கம். மைனா और சீண்டி. மைனா ஒரு வகை பறவை. சீண்டி என்பது எறும்பு. எறும்பும் மைனாவும். வாங்க இந்த கதையை பார்க்கலாம். एक घने जंगल में नदी के किनारे एक पेड़ था. ஒரு அடர்ந்த காடு. கனே என்றால் அடர்ந்த. ஜங்கல் மே, ஜங்கல் என்றால் காடு. அடர்ந்த காட்டில் நதிக்கு கினாரே, நதிக்கரையில் एक पेड़ था, ஒரு மரம் இருந்தது. उस पेड़ पर एक मैना रहती थी. அந்த மரத்தில் ஒரு மைனா வசித்து வந்தது. एक दिन मैना ने देखा कि एक छोटी सी चींटी नदी के पानी में डूब रही है. मैना को चींटी पर तरस आ गया. एक दिन ஒரு நாள் मैना ने देखा कि, இந்த மைனா பார்த்தது ஒரு சிறிய எறும்பு. एक छोटी सी चींटी नदी के पानी में, அந்த நதியின் தண்ணீரில் டூப் ரஹிகை, மூழ்கி கொண்டிருந்தது. டூப் என்றால் மூழ்குதல். மைனா கோ சீண்டி பர் தரஸ் ஆகையா. மைனாவுக்கு அந்த எறும்பின் மீது சீண்டி பர் தரஸ் என்றால் இரக்கம், இரக்கம் ஏற்பட்டது. தரஸ் ஆகையா. துறந்து உடி, அது உடனே எழும்பியது. துறந்து என்றால் உடனே. எழும்பி और पेड़ से एक पत्ता तोड़कर पानी में चींटी के पास फेंक दिया. ஒரு பேடு சே, மரத்திலிருந்து. பேடு என்றால் மரம். இப்ப பேடு சே எனும்போது மரத்திலிருந்து एक பத்தா, ஒரு இலை. பத்தா என்றால் இலை. ஒரு இலையை தோடுனா என்றால் பறித்தல். தோடுக்கர் பறித்து, பானிமே தண்ணீரில், சீண்டிக்கே பாஸ் फेंक दिया, அந்த எறும்பின் அருகில். சீண்டிக்கே பாஸ், கே பாஸ் என்றால் அருகில், ஃபேங்க்னா என்றால் வீசுதல். இப்போ ஃபேங்க் தியா என்றால் வீசியது. சீண்டி உஸ் பத்தே பர் சடுகை, அந்த சீண்டியானது, எறும்பானது, உஸ் பத்தே பர், அந்த இலையின் மீது, சடுகை ஏறிக்கொண்டது. சட்னா என்றால் ஏறுதல். சடுகை ஏறிக்கொண்டது. அவர் தயிர்கர் கினாரே ஆகை, அதோடு தயிர்னா என்றால் நீச்சல், நீந்துதல். அப்ப தயிர்கல், தயிர்கர் என்றால் நீந்தி, கினாரே கரையை அடைந்தது. கினாரே ஆகை, கரைக்கு வந்தது. चींटी ने अपनी जान बचाने के लिए धन्यवाद दिया. எறும்பானது சீண்டினே அப்னி, தன்னுடைய, ஜான் என்றால் உயிர், உயிரை, பச்சானா என்றால் காப்பாற்றுதல், பச்சானை கேலியே எனும் போது காப்பாற்றியதற்காக, தன்யவாந்தியா, தன்யவாத் நன்றி, நன்றி கூறியது. அவர் கஹா, அத்துடன் அது சொன்னது, மைனா பகன் ஜபி துமே ஜரூரத் ஹோகி மே துமாரி மதத் கருங்கி. மைனா சகோதரி, பகன் என்றால் சகோதரி. மைனா சகோதரி, ஜப்பி துமே ஜரூரத் ஹோகி, எப்போது உனக்கு தேவை ஏற்படுகிறதோ. ஜரூரத் என்றால் தேவை. ஹொக்கி ஏற்படுகிறதோ. மைம் துமாரி மதத் கருங்கி, நான் உனக்கு உதவி செய்வேன். மதத் என்றால் உதவி. மதத் கருங்கி செய்வேன் அப்படின்னு இந்த சீண்டி சொல்லுது. மைனா ஹன்சி அவர் போலி, இந்த மைனா சிரிக்க ஆரம்பித்தது. ஹன்ஸ்னா என்றால் சிரித்தல். சிரித்து கொண்டே கூறியது. ஹன்சி அவர் போலி, தூ இத்தனி சோட்டிகோ, நீயோ மிகவும் சிறிய உருவமாக இருக்கிறாய். இத்தனி சோட்டி, இவ்வளவு சிறிய உருவமாக இருக்கிறாய். பலாக்கியா மதத் கரோகே, அப்படி என்ன உதவி செய்து விட போகிறாய் அப்படி கேட்டது. பலா, அப்படி என்ன உதவி, நல்லது எனக்கு செய்து விட போகிறாய். நல்லது, பலா என்றால் அச்சா அல்லது உத்தம், ஒரு நல்லது. என்ன எனக்கு பெரிய நல்லது பண்ணிவிட போகிறாய் அப்படின்னு கேட்கிறது. பலாக்கியா மதத் கரோகே. குச் தினோ பாத், சிறிது நாட்களுக்கு பிறகு, குச் தினோ பாத், ஜங்கல் மீ, அந்த காட்டில், எக் ஷிகாரி ஆகையா, ஒரு வேடன் வந்தான்.
शिकारी என்றால் வேடன். उसने पेड़ पर बैठी मैना को देखा. அவன் பேடு பர் என்றால் மரத்தின் மீது பைட்டி உட்கார்ந்திருக்கக்கூடிய மைனாக்கோ தேக்கா, மைனாவை பார்த்தான். மைனாக்கோ இஸ் பாத் கா பத்தா நைத்தா. மைனாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது. மைனாக்கோ இஸ் பாத் கா, இந்த விஷயம், பாத் என்றால் இந்த விடயம், பத்தா நஹி என்றால் தெரியாது, தெரியாமல் இருந்தது, பத்தா நஹி தா. லேக்கின் ஆனால் சீண்டினே ஷிகாரிக்கோ தேக்லியா, ஆனால் எறும்பானது ஷிகாரியை பார்த்து விட்டது. சீண்டி துறந்து தவுடுக்கர் கை, அந்த எறும்பு உடனே துறந்து தவுடுக்கர் ஓடி சென்றது. தவுடுக்கர் கை அவர் ஷிகாரிக்கு பயிர் பர் ஜோர் சே காட்லியா, அந்த சிக்காரியின் வேடனுடைய பயிர் என்றால் காலில், ஜோர் சே வேகமாக, காட்லியா கடித்தது. சிக்காரி தர்த்து சே சில்லாவுடா, இந்த சிக்காரி வேடன் வலியினால் அலறினான். சில்லானா என்றால் அலறுதல், தர்த் என்றால் வலி. அப்போ ஷிகாரி தர்த்து சே வலியினால், சில்லாவுடா அலறினான், ஆ ஆ அப்படின்னு அலறான். ஷிகாரிக்கு ஆவாஜ் சுன்கர் மைனா சதர்க் ஹோ கயி. ஷிகாரியினுடைய சத்தம், ஆவாஜ் என்றால் சத்தத்தை கேட்டவுடனே, சுன்கர் கேட்டவுடன், மைனா சதர்க் ஹோ கயி, மைனா எச்சரிக்கை அடைந்தது. சதர்க் என்றால் எச்சரிக்கை. அவர் துறந்து உட்கை, அத்துடன் உடனே பறந்து விட்டது. மைனாக்கோ அப்படி கல்தியே சாஸ் ஹுவா, மைனாவுக்கு தனது தவறை உணர முடிந்தது. அப்படி கல்தி, அப்படி தன்னுடைய தவறு, எசாஸ் உணருதல், எசாஸ் என்றால் உணர்தல், எக்ஸாஸ் ஹுவா. சீண்டினே மாஃபி மாங்கி, சீண்டி எறும்பிடம், சீண்டி சே எறும்பிடம் மாஃபி மாங்கி மன்னிப்பு கேட்டது. அவர் கஹா அத்துடன் கூறியது, தும் சச் கரேதி, நீ உண்மையை சொல்லியிருக்கிறாய். சச் என்றால் உண்மை. தும் சச் கஹ்ரஹி தி, கோய் பி சோட்டா யா படா நஹி ஹோத்தா, நீ உண்மையை சொல்லியிருக்கிறாய். கோய் பி யாருமே, சோட்டா உருவத்தில் சிறியவர் அல்லது பெரியவர் கிடையாது. சோட்டா யா படா நஹி ஹோத்தா. இப்போ மாறல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீக் ஹம் கபி, நாம் எப்போதும் கிசிகோ யாரையும் கம்ஜோர் நகி சமஜ்னா சாகியே, கம்ஜோர் பலவீனமானவராக, நகி சமஜ்னா சாகியே புரிந்து கொள்ள கூடாது. அவர் சங்கடமே, அத்துடன் சங்கடமான நேரங்களில், சங்கடமே எக் தூசரே சே மதத் கர்னா சாகியே, ஒருவர் மற்றவருக்கு, ஏக்கு தூசரே சே மதத் கர்னா சாகியே, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம். ஓகே, தேங்க்யூ.